வணக்கம் சாமி. வணக்கம். சபரிமலை யாத்திரை பத்தி நிறைய வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம். ஆமா, சிறப்பான முறையில போட்டிருக்கோம். இப்ப என்ன சாமி, சபரிமலையில சரியான பக்தர்கள் நெரிசல் ஜாஸ்தியா இருக்கான். நிறைய பேர் போயிட்டு பார்க்கவே முடியாம வராங்கன்னு சொல்றாங்க. உண்மையா அது உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் வந்திருக்கா உங்களுக்கு? நிறைய நியூஸ் நானும் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி, அதாவது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சபரிமலை வந்து உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய கூட்டங்கள், நிறைய பேர் வந்து நிறைய கண்ணீர் மல்க ஐயப்பனை பார்க்க முடியாமல், நிறைய பேர் தரிசனம் பண்ண முடியாமல், அங்கே தங்கிறதுக்கு இடம் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு நிறைய வீடியோக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய விஷயமாக கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு மண்டல காலத்திலேருந்தே, அதாவது கார்த்திகை 1லேருந்தே நல்ல கூட்டம் சபரிமலையில், நிறைய கூட்டங்கள், நிறைய ஐயப்பமார்கள் நிறைய இதுவாக ட்ரெயின் மூலியமாகவும் பஸ்ஸு, வேனு அந்த மாதிரி மூலியமாகவும் நிறைய ஐயப்பன்மார்கள் சபரிமலைக்கு படையெடுத்து வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஐயப்பனை தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தர்கள் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஒரு திருப்பதி போகிறீங்க, வேறு ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, நார்மலாக இன்றைக்கி காத்தால கிளம்புவோம், நம்ம போய் தரிசனம் பண்ணிடலாம், வந்துடலாம். இப்போ இந்த சபரிமலை மாத்திரம் நம்ம 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு போகிறோம். வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. அந்த மலை ஏறும்போது உங்களுக்கு உடுத்துறதுக்கு ஒரே ஒரு துணி, இன்னொரு துணி கையில் வச்சுப்போம். அதை வச்சுட்டு இருமுடி கட்டிட்டு தான் மலை ஏறுவோம். அந்த மலை ஏறும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருமுடியோட மலை ஏறி ஐயப்பனை போய் பார்க்க வரோம். பார்க்குறதுக்காக பிரயாணத்தை ஆரம்பித்து போகிறோம். இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை வந்து மக்கள்கள் புரிஞ்சிக்கணும். உண்மையிலேயே வந்து மாசாந்திர பூஜைகளில் 5 நாள் வந்து நடைகள் திறக்கிறாங்க. அந்த நாட்களில் போய் தரிசனம் பண்ணலாம். மண்டல காலத்தில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஐயப்பமார்கள் தவறுதலாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் வந்து 60 நாள், எனக்கு தெரிஞ்சு நிறைய ஐயப்பமார்கள் கார்த்திகையில் மாலை போட்டு மார்கழி தாண்டி ஜோதிக்கெலாம் போய் தரிசனம் பண்ணுறவங்க, 60, 65 நாள் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள், 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஐயப்பன் மலைக்கு போயிட்டுருக்கீங்க. நிறைய குருசாமி இருக்கீங்க. இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம். ஒருவேளை இந்த நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மழை சென்னை குறிப்பாக சொல்ல போனால் 4 மாவட்டங்களில் நிஜாம் புயல் பெஞ்சுது. அதனால உங்களுக்கு டிலே ஆகுதா? உங்கள் பக்தர்கள் நிறைய சேர்றாங்களோ, நிறைய போய் கூட்டம்? இல்லை, இது வந்து முழுக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்தர்கள் ஆண்டுதோறும் ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் மாத்திரம் தானே ஒழிய ஒரு இயற்கை சீற்றமோ அதுவோ வந்து இதுக்கு காரணம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா குருசாமியும் சொல்வது எல்லா ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து கூட்டம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இன்னொரு நண்பரும் கேட்டது என்னென்னா, 2-3 வருஷமாக நம்ம கோவில்டில் அடிபட்டுட்டோம், அதனால் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய பக்தர்கள் கண்ணீர் மல்க, நிறைய வீடியோக்கள் பார்க்குறோம், கண்ணீர் மல்க ஐயப்பனை பார்க்க முடியாமல் சன்னிதானம் பாதி வரலையும் ஏறிட்டு திருப்பி நடுவழியிலேயே திருப்பி எருமேலி வந்து அபிஷேகம் பண்ணிட்டு வராங்க, நெய் அபிஷேகம். அது வந்து பக்தர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருசாமி ஆனவர் அந்த கஷ்டம் தன்னோடையே போகட்டும், வேறு யாருக்கும் வேண்டாம். 40-50 வருஷமாக வரக்கூடிய பெரிய குருசாமிகள்லாம் இருக்காங்க. அவங்க 40-50 வருஷமாக வந்து ஐயப்பனை அப்படியே தான் அந்த சீசனில் கூட்டம் இருக்கும், அப்படியே தான் வந்து பார்த்துட்ருக்காங்க ஐயப்பனை. ஆனால் ஐயப்பனுடைய ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து நிறைய கூட்டங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து எதனால் அப்படிங்கிறத வந்து ஐயப்பன் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய மகர காலங்கள், அந்த மகர ஜோதி தான் சபரிமலையில் ரொம்ப விசேஷம். ஆமாம், பொங்கல் உங்களுக்கு திருநாள், தை திருநாள் வருது உங்களுக்கு. ஆமாம், இன்னும் மகர ஜோதி அவருக்கு விசேஷமான நாள். ஆமாம். அதாவது வந்து அந்த மகர ஜோதியில் தான் வந்து பந்தளத்துலேருந்து, அரண்மனையிலேருந்து ஐயப்ப சுவாமிக்கு பந்தள ராஜாவால் கொடுக்கப்பட்ட ஆபரணங்கள்லாம் வந்து சாத்தின பிறகு வானில் வந்து உங்களுக்கு தை மாதம் அந்த 1 தேதி கரெக்டாக மகர நட்சத்திரம் தெரியும் பொழுது அந்த பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி தோன்றும். அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷமான அது ஒரு ஜோதி. இப்போ திருவண்ணாமலையில் பார்க்கக்கூடிய ஜோதி நீங்கள் பௌர்ணமியில் பார்க்குறது கார்த்திகை மாதம், இங்கே தை மாதம் பார்க்கக்கூடிய ஜோதி ரொம்ப விசேஷமானது. இந்த ஜோதி வந்து ரொம்ப ஹைட்டில் எங்கே ஏற்றுறாங்கன்னே தெரியாது இந்த ஜோதி.
அந்த ஜோதியை வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது அப்பேற்பட்ட விசேஷம். அந்த மாதிரி வந்து ஐயப்பன்மார்கள் இப்போ நிறைய பேர் வந்து சுவாமி பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஐயப்பன்மார்களுக்கு ரொம்ப கஷ்டமான சமயம் அது. நீங்கள் 48 நாள் விரதம் இருந்து நீங்கள் போய் ஐயப்பனை பார்க்க முடியல. நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தேன், நிறைய பேர் தண்ணிலாம் கூட குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, தண்ணி இல்லாமல். ஏன்னா தெரிஞ்ச நண்பரே ஒருத்தர் போயிட்டு வந்தார். அவர் சொன்னார் கூட்ட நெரிசல் ஜாஸ்தி, ஏன்னா புது சின்ன சின்ன பசங்கள்லாம் போனா அவங்களுக்கு மூச்சு திணறல், ஏன்னா அவங்களுக்கு மலை ஹில்ஸ் மேல வர இருக்கும்ல. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் பத்தி கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு. அதாவது வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுல வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த மலை ரொம்ப சின்ன மலை. அந்த மலையில வந்து ஐயப்பன் சன்னதிகள் இதர ஒரு சில இடங்கள் அவ்வளவுதான் இருக்கு அந்த இடத்துல. அந்த மலையில வந்து கூட்டங்கள் ஜாஸ்தியா. சபரிமலையை சொல்றீங்க? சபரிமலை சன்னிதானத்துக்கிட்ட நான் சொல்றேன். இல்ல நீங்க அப்புறம் சின்ன மலைனாலே நிறைய பேர் கேட்டுருவாங்க. அது 18 மலைகள்ல சபரிமலை சின்ன மலை. அதான் 18 மலைகள்ல நம்ம வந்து எந்த மலைக்கும் வந்து நீங்க வந்து 18 மலைகள் ஐயப்பன் சொல்லியிருக்காரு. அதுல வந்து சபரிமலையில தான் ஐயப்பன் இருக்கிறது. புரியுது. அந்த சபரிமலையில தான் ஐயப்பன் இருக்கிறதுனால நமக்கு வந்து சிறப்பான முறையில் அங்கே தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த ஆண்டு வந்து சரியான கூட்டம், நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை உபாதைகள் வந்து யாராலையும் கழிக்க முடியல, தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோபி நீங்கள் சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன் சபரிமலை. அப்போ சபரிமலையில பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய தமிழர்களும் நிறைய பேர் வந்து அங்க போயிட்டு உணவு வந்து சமைச்சு ராப்பகலா நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன். அது நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 கேங் மேல போயிருக்காங்க. நிறைய கூட்டங்கள் போய் நம்ம பக்தர்கள் வருவாங்கன்னு அறுசுவை உணவோட உங்களுக்கு ஒரு பாயசம், சாம்பார், மோர், ரசம் இதோட சேர்த்துதான் இனிப்போட சேர்த்து உங்களுக்கு வந்து 2 காலங்களும் சமைச்சு போட்டிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கேன். ஆமா, அதாவது வந்து ஐயப்பனுடைய யாத்திரையில பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அங்கங்க இப்ப சபரிமலையில அன்னதானம் பண்றதுக்கு அலோடு இல்லைன்னு தான் கேள்வி. அங்கங்க வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கூட்ட நெரிசல் ஜாஸ்தி. நீங்க சொன்ன மாதிரி சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் தனியாக கை வீசிட்டு போய் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வேற. இந்த இருமுடியோடு நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் இந்த ட்ரிப்பு கூட்டத்தில் கஷ்டம்தான். ஆனால் பட் வந்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இது இப்போ நீங்கள் சபரிமலை போயிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், சொல்லுங்கள். அந்த சபரிமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நார்மலாக அந்த சன்னிதானத்துக்கு தேவையான உணவு பொருட்கள், இந்த டீ கடை, ஹோட்டல், ஜூஸ் கடை, இதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து சாமான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பம்பையிலேருந்து தான் மேலே அனுப்புகிறாங்க. பம்பையிலேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பம்பையிலேருந்து டிராக்டர் மூலியமாக அதை மேலே ஏற்றுறாங்க. அப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த டிராக்டரை அவங்க எப்படி ரன் பண்ண முடியும்? கரெக்ட் தான், கரெக்ட். அந்த கூட்ட நெரிசல்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது வந்து இன்னும் நம்ம அதே மாதிரி வந்து நிறைய பொருட்கள், உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா நம்மளே ஒரு சுமையில போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம தண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும் பேக்ல. தண்ணி ஏதாவது ஒரு சாக்லேட், ஒரு மயக்கம், கேர்னஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சாக்லேட், ஏதாவது சாக்லேட், பிஸ்கெட் அது கூட எடுத்துக்கலாம். பட் நீங்க நடந்து போகும்போது ரொம்ப மலை ஹீல்ஸ் ஏறும்போது வெயிட் நம்ம வச்சுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா அந்த வெயிட் எடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த கூட்டம் 24 ஹவர்ஸ் ஏறி இறங்கிச்சுன்னா அந்த டிராக்டரில் உங்களுக்கு வந்து மினிமம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு ஒரு 4 டன் பொருளாவது அங்கே இருக்கணும்ல. கண்டிப்பாக சன்னிதானத்தில் இருந்தால் தானே அவங்க வந்து உங்களுக்கு அதை கரெக்டான முறையில் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ வந்து அந்த பொருள் மேலே ஏற முடியல அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தானே கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு கேரளா போலீஸை நம்ம பாராட்டணும். அவங்க நிறைய வந்து உதவி தண்ணி பாட்டில்கள்லாம் நிறைய வந்து கொடுக்குறாங்க, கேட்டு கொடுக்குறாங்க. ஆமாம். இதில் ஒரு அதான் நிறைய ஒரு பக்தர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்தர்கள் வந்து போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு பக்தர்கள் முழுக்க வந்து போலீஸ்காரங்க தான் கியூவை க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பட் பொறுத்தவரையிலையுமே நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் செயல்பட முடியும். ஆனால் ஐயப்பன் பக்தர்களுக்காக அவங்க நிறைய தண்ணி கொடுக்கறது, எல்லாமே கொடுக்கறது, எல்லாமே அவங்களும் வந்து அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆமாம். அவங்களும் 24 ஹவர்ஸ் அங்கே நின்று அந்த கூட்டத்தை வந்து சமாளித்து எல்லாரையும் 18 படி ஏற்றி ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம் இல்லைங்களா. அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா சார்ந்த ஐயப்பன் பக்தர்களுக்கு நான் விதிக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் மாசாந்திர பூஜையில் வந்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்கள்.
தமிழ் மாதம் 1லேருந்து 5 வரலையும் கோவில் திறக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். தமிழ் மாதம் அதாவது 1லேருந்து 5 வரலையும் கோவில் திறக்கிறாங்க. அந்த மாதத்தில் போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும். மேலும் குழந்தையெல்லாம் இருந்ததுன்னா இந்த சீசனில் கூட்டிகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிங்க. எல்லாம் வல்ல சபரிகிரீசன் இப்போ நடந்த துயர செயல், அதாவது யாரும் சுவாமி பார்க்க முடியல, நிறைய கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அவங்களுடைய துயர செயல்லாம் இந்த வருஷத்தோடு நீங்கி வருகின்ற காலங்களில் மகர காலமாகட்டும், வரக்கூடிய தமிழ் மாத காலங்களாக இருக்கட்டும், ஐயப்பனை சிறப்பாக தரிசனம் செய்து கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயப்பனுடைய அனுகிரகத்தை பெற்று அனைவரும் இன்புற்று வாழுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, நித்தியமங்கல தாயகனே சரணமையப்பா, சரணகோஷ பிரியனே சரணமையப்பா. சுவாமி சரணம்.